ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தோட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து இந்த லெமன் செடியை வந்து பார்த்துக்கிட்டேன். லெமன் செடியில் இலையை பற்றி மோந்து பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து லெமன் எங்கேயாட்டி கிடக்குமான்னு பார்த்தேன், முள்ளு தாங்க இருந்துச்சு. கையில் குத்துச்சுன்னா அவ்வளோதான். அப்படி நான் அதுக்கடுத்து இந்த பப்பாளி மரத்தை வெட்டிட்டாங்க. அதுக்கடுத்து நான் வந்து கொடி வந்து இருந்துச்சு, வெத்தலை கொடி. அந்த செடிக்கிட்ட வந்தேன். ஒரு இலை ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. சரி பறிப்போமா, சரி அப்படின்னு பறிப்போமா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கீழே கிடந்த இலையை எடுத்து அதை அழகாக பறிச்சுட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வெத்தலை கொடி யார் வீட்டிலலாம் நிற்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து அப்படியே பறிச்சுட்டு அப்படி நான் நெல்லிக்காய் மரத்துக்கிட்ட போனேன் ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் சீசன் இல்லைனால நெல்லிக்காய் ஃபுல்லாகவே வந்து எல்லாம் கொட்டிட்டு, ஆனால் கீழே ஒரு நெல்லிக்காய் கூட இல்லை. அதுக்கடுத்து நான் வந்து கருவேப்பிலை வரைச்சிட்டே போயிருந்தேன். வெயில் அடிக்கிறது அப்படின்னால கருவேப்பிலை எல்லாமே நல்லா காஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸா. அதுக்கடுத்து சைக்கிள் என்னடா பக்கத்தில் நிற்குன்னு பார்க்குறா, எங்கள் அண்ணன் சைக்கிள் ரொம்பவே பழசாயிட்டு, அதனால அப்படி விட்டாச்சு. சரி அதுக்கடுத்து மருதாணி செடியை நான் வந்து பார்த்துருந்தேன். மருதாணி செடியில் குறைய காம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே. அதுக்கடுத்து இது எதுமோ மரம் எங்கள் ஆட்சியில் நின்றுச்சு. இந்த பூவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த பூவை வந்து சூப்பராக இருக்கும், சாமிக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பூன்னு எனக்கு வந்து தெரியாது. பாருங்கள் இந்த பூவை, இந்த மரம் பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி அதுக்கடுத்து நானும் வந்து அப்போ வந்து ப்ளூ கலர் தாமரை இருந்துச்சு. பூ பூத்துச்சுன்னா ப்ளூ கலர் தாமரை வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வேப்பிலை மரம், வேப்பிலை ஃபுல்லாக தரையில் கொட்டி கிடந்துச்சு. அதுக்கடுத்து இந்த மரம் எனக்கு என்னன்னு தெரியல, பூவெல்லாம் இப்போ விடும் கீழே. அதுக்கடுத்து புளிய மரம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த புளிய மரத்துக்கு பார்க்கலாம். புளி சீசனில் புளி இருக்கும். இப்போ என்ன சீசன் எனக்கு தெரியாததுனால புளியே வந்து ரொம்ப வந்து இல்லை. பூவாப்பிலாம் வந்து இருந்துச்சு. அதுக்கடுத்து சரி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து வாழை மரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. யாருமே நீங்கள் லைக்கே பண்ண மாட்டேங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க.